திருமிகு காயத்ரி, திராவிட இயக்கங்கள் மீதான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுக்கு திராவிட இயக்கங்கள் மொழி சார்ந்த வளர்ச்சிக்கு, இனம் சார்ந்த வளர்ச்சிக்கு, மாநிலம் சார்ந்த வளர்ச்சிக்கு என்னென்னலாம் இத்தனை ஆண்டுகளில் செய்தார்கள், போதாமைகள் இருக்கு, ஆனா எதுவுமே செய்யலைங்கிற பொதுப்படையான குற்றச்சாட்டுகளை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அது மாதிரி திரு மணியரசன் சொன்ன மாதிரி நாம தட்டி பறிச்சது யாருங்கிறதையும் சேர்த்தே பேசணும் அப்படின்னு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொன்னாரு. ரெண்டையுமே சேர்த்தே நீங்க சொல்லிடலாம். யார் தட்டி பறிச்சாங்க, யார் கட்டி காக்கலன்னு. புதிய தலைமுறை நேயர்களுக்கும் இங்கு வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் புகுந்த வீடான திருச்சியில எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு இளைஞர்கள் தினம், தேசிய இளைஞர்கள் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கு ஒரு ஐகானாக சொல்லி கொண்டிருக்கின்ற விவேகானந்தர் அவர்கள் 2 வார்த்தைகள் சொல்றாரு. அதை சொல்லும் பொழுதே நம்ம இந்த தலைப்பிற்கு அத்தனையும் புகுந்துக்கும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றாரு, மொழி அப்படிங்கிறது நம் உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதனம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மொழி அப்படிங்கிறது நம் எண்ணத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு வாகனம் அப்படின்றாரு. நாம இன்னைக்கு அதை அந்த அளவில் ஒரு உணர்ச்சி இல்லாமல், அதாவது ரொம்ப இமோஷன்லாம் ஆகாம நாம அப்படி அதை பயன்படுத்துறோமா அப்படின்னு அவங்களுக்குள்ளார சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலே இதற்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இருக்கு இல்லையா, நாம என்ன சொல்றோம், தமிழுக்கும் அமுதென்று பேர், கண்டிப்பா ஒத்துக்கிற, தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு அமிழ்தம்லாம் வேண்டாம், 2 minutes நூடுல்ஸ் தான் வேணும் அப்படிங்கக்கூடிய காலகட்டத்துல தமிழே தெரியாத ஒரு தலைமுறையை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல, நாங்க வளர்த்தோம்னு சொன்னாங்க இல்லையா. தமிழ் கட்டாயமாக பள்ளிகளில் இருக்க வேண்டும்னு 2009 நீங்க கொண்டு வந்தீங்க. இன்னி வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா? தமிழே படிக்காமல் தமிழகத்தில் பள்ளி படிப்பை முடித்து ஒருவரால் கல்லூரி படிப்புக்கு வர முடியுமா முடியாதான்னு சொல்லட்டும், அவங்க கட்டி காத்தாங்கன்னு சொல்றத நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில ஐயா சொன்னாங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருக்குன்னு. பரவாயில்லங்க, இத்தனை வருஷம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. தேசிய கல்விக் கொள்கையில 5ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக அவரவர்களுடைய தாய்மொழியில் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுது. படிக்கணும்னு மட்டும் இல்ல, மற்ற சப்ஜெக்ட்ஸ கத்து கொடுக்கறதே அவங்களுடைய மதர் டங்கா இருக்கணும்னு சொல்லுது. அப்போ யாரு கட்டி காக்குறாங்க, யாரு விட்டு கொடுத்தாங்கன்றத மனசாட்சி இருக்கிறவங்க சொல்லிக்கட்டும். 2004 நமக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது இல்லீங்களா. விவேக் ஒரு ஜோக்ல சொல்லுவாரு, நாய்க்கு பேர் வச்சீங்களே சோறு வச்சீங்களான்னு கேட்பாரு. அந்த செம்மொழின்னு பட்டம் வாங்கின பிறகு அந்த ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. மைசூர்ல 300 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இருந்தது. 2022 மத்திய அரசு அவ்வளவு பெரிய செம்மொழி உயராய்ச்சி நிறுவனத்தை சென்னையில நம்ம அமைச்சு கொடுத்ததை நாம பார்க்கதா செஞ்சோம். நாம தமிழ்னு சொல்றோம் இல்லையா, தமிழை நாங்கள் கட்டி காத்தோம்னு சொல்றோம் இல்லையா. எத்தனை புத்தகங்களை நாம மொழி மாற்றம் செய்து அனைவருக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதானே இம்பார்ட்டன்ட். என் மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, முக்கியங்க. என்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய வளங்கள், அறிஞர்களுடைய சொற்கள் எல்லாம் அடுத்த இடத்துக்கு போகணும்ல. அதுக்கு என்ன முக்கியம்? கண்டிப்பாக மொழி மாற்றம் செய்து எல்லா இடத்துக்கும் போகணும்ல. இன்னைக்கு அந்த உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக 41 மொழிகள்ல திருக்குறள் போயிருக்கா இல்லையா? 120 மொழிகள்ல தமிழகத்தில் இருக்கின்ற வழக்கொழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற ட்ரைபல் லாங்குவேஜ் உட்பட எல்லாத்திலையும் மாத்துவோன்னு ஒரு இலக்காவது வச்சிருக்காங்கல்ல. 41ல மாத்திட்டாங்க, மத்ததுல மாத்துவோன்னு சொல்றாங்க. இந்த அளவிற்காவது நம்ம செஞ்சிருக்கோமான்னு சொல்லணும் இல்லீங்களா. அதே போல இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மொழிக்கு இவர்கள் இப்ப கடந்த வருஷம் சொல்லிருக்கிறாங்க, ஏற்கனவே நம்ம ஹார்ட்வேர்ட்ல தமிழ் இருக்கை வச்சோம். அது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம், வெப்சைட்ல இன்னைக்கு பார்த்தாலே தெரியும். கடந்த வருடம் 2020-21க்கான அவார்டு ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க, ஏசியன் யூனிவர்சிட்டி 5 யூனிவர்சிட்டியில தமிழுக்கு இருக்கை அமைப்போம். இன்னி வரைக்கும் ஒரு செங்கலை நகர்த்திருக்கோமான்னு அவங்க சொல்லட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் மேனிபெஸ்டோல சொல்லாத விஷயத்தை பாரதியினுடைய 100வது பிறந்த நாள் அன்றைக்கு நம்மளுடைய பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதிக்கு இருக்கை அமைத்தார்களா இல்லையா? இன்னைக்கு திருக்குறள் அண்ணா சொன்னாரு, 10 திருக்குறள் சொல்லட்டும் நான் விட்டுறேன்ட்டு. இப்ப லேட்டஸ்டா நீங்க சோசியல் மீடியால எடுத்தீங்கன்னா தெரியும், திருவள்ளூர்ல ஒரு போட்டி வச்சிருக்காங்க இளைஞர்களுக்கு. திருக்குறள் சொல்லு பிரியாணி அள்ளு. நான் ப்ரூவ் பண்றேன். 10 வயது குழந்தை 10 திருக்குறள் சொன்னால் ஒரு பிரியாணி.
20 வயதுக்கு உட்பட்டவர்கள் 20 குரல் சொன்னால் 2 பிரியாணி இலவசம். இன்னைக்கு நாம தமிழை எப்படி வளர்க்க போயிட்டோம் பாருங்க. அதுதான் எனக்கு மனதுக்கு வேதனையா இருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து மொழி வளர்ச்சிக்கு மாநில அரசு செய்ததை விட செய்யாததையும் கூட சேர்த்து மத்திய அரசு செய்வதாக நீங்க சொல்றீங்க. அதனாலதான் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சும் லடாக்ல போய் அவர் பேசுறாருங்க. பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஐநால போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓட்டு கிடைக்காதுல்ல. சரி.